நுண்ணறிவின் வரையறைகள். டெஃபினிஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். டெஃபினிஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். நுண்ணறிவின் வரையறைகள். முதல்ல நம்ம ஆல்பர்ட் பீனே, அக்கார்டிங் டு ஆல்பர்ட் பீனே, அவருடைய மூன்று டைம் அவருடைய வரையறையை வழங்கினார். அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 3 வரையறைகளை கொடுத்து ஆல்பர்ட் பீனேன்னு கொடுத்துருக்குறோம். ஆல்பர்ட் பீனே என்பவர் நுண்ணறிவின் தந்தை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இவர் எப்படி வரையறுக்கிறாருன்னா, நுண்ணறிவு சோதனை எதனை அளக்கிறதோ அதனையே நுண்ணறிவு. எடுத்துக்காட்டாக ஒரு குழந்தையினுடைய நினைவு திறனை அளக்கிறதா வச்சுக்குவோம். நினைவு திறன், மெமரி எபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். மெமரி எபிலிட்டி, ஒரு குழந்தையினுடைய நினைவு திறனை நம்ம அளவிட்டோம்னா அதை தான் நுண்ணறிவு அப்படின்றாரு. ஒரு குழந்தையினுடைய இசைத்திறனை நம்ம அளவிடுறோம், ஒரு குழந்தையினுடைய நாட்டத்திறனை அளவிடுறோம், ஒரு குழந்தையினுடைய பேச்சாற்றலை அளவிடுறோம், ஒரு குழந்தையினுடைய மொழியாற்றலை அளவிடுறோம், ஒரு குழந்தையினுடைய நடன ஆற்றலை அளவிடுறோம். அப்போது எதை நாம் அளவிடுகிறோமோ அதுதான் நுண்ணறிவு அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த வரையறையை ஆல்பர்ட் பீனே வழங்குகிறார். ஏன்னா எனக்கு பல்வேறு விதமான திறன்கள் இருக்குது, நான் மட்டும்தான் நுண்ணறிவு படைத்தவன், இவங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது சார். இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த அனைவருக்கும் நுண்ணறிவு உண்டு. எக்ஸப்டட் எம்ஆர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன். இவங்களுக்கு மட்டும்தான் நுண்ணறிவு குறைந்து காணப்படும். மற்றவர் அனைவருக்கும் நுண்ணறிவு உண்டு. ஆனால் அந்த நுண்ணறிவை எப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதின் அடிப்படையில் அது வேறுபடுது. அதற்கு அடுத்து ஆசிரியர்களே, பல்வேறு வழிகளில் தன்னை வெளிப்படுத்துதல், அடுத்து புரிந்து கொள்ளுதல், இதை சேர்த்து ஒரு பொதுவான திறனாக பார்த்தோம்னா அதுதான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தது புரிந்து கொள்ளுதல், புதுமையை புனைதல், தொடங்கிய செயலை தொடர்ந்து முடித்தல், தனது நடத்தையில் உள்ள குறைபாடுகளை தானே உணர்தல். எடுத்துக்காட்டால், எனக்கு ஏன் டிஆர்பியில் டெட்டில் மதிப்பெண் குறையுது அப்படின்றத நம்ம தான் கண்டுபிடிக்கணும், மற்றவங்களாம் கண்டுபிடிச்சி சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தான் எப்படி அணுகிறோம், எத்தனை கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம், எந்தெந்த கொஸ்டினுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியல, எந்த சாப்டர் நமக்கு டஃப்பாக இருக்குது, எந்த சாப்டர் ஈஸியாக இருக்குது, அதுதான். அதுக்கடுத்து பாருங்களேன், இவர் புரிந்து கொள்வது, அண்டர்ஸ்டாண்டிங்கே நுண்ணறிவு அப்படின்றாரு. அதுக்கடுத்து புதுமையை புனைதல் அப்படின்னாக்கா லைக்கு ஃபார்மேஷன் ஆஃப் நாவல்ட்டி, புதுமையை உணர்றது. அதுக்கடுத்து பாருங்களேன், தொடங்கிய செயலை தொடர்ந்து முடித்தல். நம்ம என்னன்னாக்கா டெட்டு கால்ஃபர் பண்ணால் தான் படிக்கணும், இல்லை பிஜிடிஆர்பி கால்ஃபர் பண்ணால் தான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது சார். நம்ம டீச்சருன்றதை முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டினியூஸ் ரீடராக இருக்கணும். டீச்சர் அஸ் ஏ கண்டினியூஸ் ரீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிரியர் என்பவர் தொடர்ந்து கற்றுக்கொள்பவராக இருக்கணும், வாசிக்கக்கூடியவராக இருக்கணும். அப்படி நம்ம தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்னென்னா, தொடர்ச்சியான அல்லது சரியான ஆற்றலை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறது சார். அப்படி பயன்படுத்திகிட்டே இருந்தோம்னா எப்போ கால்ஃபர் பண்ணுறாங்களோ அப்போ அழகாக அட்டன் பண்ணி வெற்றியாளராக வர முடியும். அதை தான் ஆல்பர்ட் பீனே நுண்ணறிவை தொடங்கிய செயலை தொடர்ந்து முடித்தல். இல்லை அப்புறம் பார்த்துக்கலான்னுலாம் தள்ளிலாம் போடக்கூடாது. ஒரு டைம் ஒரு சென்டரில் நம்ம ஜாயின் பண்ணோமா, இல்லை டாப் டு பாட்டம் எல்லாருக்கிட்டையும் ப்ளஸ் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் மைனஸ் இருக்கும், எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, அனைவருக்கும் கஷ்டம் உண்டு, இல்லை கஷ்டம் இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது. ஆனால் அதிலிருந்து சற்று வேறுபட்டு நம்மளுடைய பயணம் தொடங்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்வோடு ஆல்பர்ட் பீனே 3 வரையறைகளை குறிப்பிட்டார். தென் அதுக்கடுத்ததாக ஸ்டொட்டார்ட், ஜிடி ஸ்டொட்டார்ட் என்றவர் நுண்ணறிவு என்பது கடினமான, சிக்கலான, புதுமையான, சமூக பயனுள்ள, சோஷியல் யூஸ் இருக்கணும். அதுக்கடுத்து உயர்நிலைப்பட்ட செயல்களை தொடங்கி மனவீழ்ச்சி குறுக்கீடுகளுக்கிடையேயும், மனவீழ்ச்சி குறுக்கீடுன்றது நேர்மறையான மனவீழ்ச்சியாக இருக்கலாம், எதிர்மறையான மனவீழ்ச்சியாக இருக்கலாம், குறுக்கீடுகளுக்கு இடையும் அவற்றை தொடர்ந்து நிகழ்த்த ஒருவனுக்கு உதவக்கூடிய ஆற்றல் இருக்குது பார்த்தீங்களா, அதான் நுண்ணறிவு. எடுத்துக்காட்டா இப்போ +2 படிக்கிறாங்க மாணவர்களே, பொங்கலுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே எக்ஸாக்ட்லி 8 டேஸ் ஹாலிடேஸாக விட்டுட்டாங்க. இப்போ இந்த 8 நாளும் நம்ம பாசிட்டிவ் எமோஷன், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலை கழிச்சிட்டோம் அப்படின்னா
அடுத்து இந்த 8 நாள் கழித்து +2னுடைய அடுத்து லேர்னிங் அவுட்கம்மு பெரிய கொஷின் மார்க்காக இருக்கும் சார். ஆனால் நுண்ணறிவு படைத்த குழந்தையாக இருந்திருந்தால் இந்த 8 நாளை 8000 மணி நேரமாக கருதி ஃபுல் ரிவிஷனை முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அப்படி முடிக்கக்கூடிய குழந்தை யார் சார்னா நுண்ணறிவு படைத்தவர் என்று நான் சொல்லலை, ஸ்டெட்டோர்ட் 1943 குறிப்பிடுகிறார். அவரை தொடர்ந்து வேக்ஸ்லர் யார் சார்னாக்கா முதியோருக்கான நுண்ணறிவு சோதனையும் குழந்தைகளுக்கான நுண்ணறிவு சோதனையும் கண்டுபிடித்தவர் தான் வேக்ஸ்லர். அதனால தான் நம்ம வேக்ஸ்லர் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் அப்படின்னு படிச்சிருப்போம். WAIS. டபிள்யூன்றது வேக்ஸ்லர், ஏனா அடல்ட்டு, ஐனா இன்டெலிஜென்ஸு, எஸ்னா ஸ்கேல். அப்போது முதியோருக்கான நுண்ணறிவு அளவீடு இதை கண்டுபிடிச்சது யாருன்னா வேக்ஸ்லர். அவர் தான் நுண்ணறிவினுடைய வரையறை என்னன்னு சொல்கிறாருன்னா நோக்கத்தோடு செயல்படுதல். நமக்கு நோக்கம் இல்லாததுன்றது என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா துடுப்பில்லாத தோணி நகர்வது போல் ஆகிடும். அதனால் நோக்கம் ரொம்ப முக்கியம். அடுத்து பகுத்தறிவோடு சிந்தித்தல். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது, நம்ம சிந்தனையை மாற்றணும். அதுக்கடுத்தது திறமையாக சூழ்நிலையை சமாளித்தல். என்ன சூழ்நிலை அதுக்கேற்ற மாதிரி திறமையாக சமாளிக்கணும். இதனுடைய கூட்டு செயலை நுண்ணறிவு என்று வேக்ஸ்லர் குறிப்பிடுகிறார். அப்போ வினா எப்படி கேட்கலான்னா நோக்கத்தோடு செயல்படுதல், பகுத்தறிவோடு சிந்தித்தல், திறமையாக சூழ்நிலையை சமாளித்தல் என்கின்ற கூட்டுத்திறன்தான் நுண்ணறிவு என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் ஆல்பர்ட் பீனே, பியில் ஸ்டெட்டார்ட்டு, சியில் வேக்ஸ்லரு, டியில் சாம்டிஃபோர்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா சரியான விடை என்னன்னா வேக்ஸ்லர். அடுத்து மிகவும் விரிவான பெரும்பான்மையினவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நுண்ணறிவு பற்றிய வரையறை குறிப்பிட்டது யார் சார்னா வேக்ஸ்லர். அதனால் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆசிரியர்களே, இந்த இடத்துல நுண்ணறிவு வரையறையிலேருந்து கேள்வி கேட்டாங்கன்னா வேக்ஸ்லர் கிட்டேருந்து கேட்கலாம். ஏற்கனவே கேட்டிருக்காங்க சார். ஏற்கனவே வரையறையில் ஆல்பர்ட் பீனே கிட்டேருந்து கேட்டுட்டாங்க, வேக்ஸ்லர் கிட்டேருந்து கேட்டுட்றாங்க. திரும்ப வேக்ஸ்லர் கிட்டேருந்து கேட்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அவரை தொடர்ந்து சாம்டிஃபோர்டு அவர் எப்படி வரையறுக்கிறார் அப்படின்னா ஒருவன் எந்த அளவுக்கு கடினமான செயல்களை செய்கிறானோ அந்த அளவுக்கு நுண்ணறிவை பெற்றிருப்பான். இல்லை எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும், எனக்கு இன்றைக்கி நான் ஒரு லெசன் மட்டும் படித்தா போதும் அப்படின்லாம் இல்லாமல் அதிக பணிகளை செய்யக்கூடியவன், அதிக நுண்ணறிவு பெற்றவனாக கொடுக்கப்பட்ட செயலை செய்ய குறைந்த கால அளவு எடுத்துக்கொள்பவன் அதிக நுண்ணறிவு. அப்போ எடுத்துக்காட்டாக ஒரு செயலை 10 மாணவர்கள்கிட்ட கொடுக்குறோம் சார். ஒரு செயலை 10 மாணவர்கிட்ட கொடுக்கும்போது இந்த 10 மாணவர்களில் எவர் ஒருவர் மிக விரைவாக இந்த செயலை செய்து முடிக்கிறாரோ, விரைவாக ஃபாஸ்ட்டுன்னு பேர் இல்லை டைம், விரைவாக செய்து முடிக்கிறாரோ அவர் மற்றவரை காட்டிலும் நுண்ணறிவு உயர்ந்தவராக கருதப்படுகிறது. யாருடைய வரையறை? சாம்டிஃபோர்டினுடைய வரையறை அதுதான் சொல்லப்படுது. எடுத்துக்காட்டாக 10 பேரை ஓட்டப்பந்தயத்தில் விட்டோம், மிக குறுகிய நேரத்தில் 100 மீட்டரை 10 பேரில் யார் கடந்து வராங்களோ அவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ அந்த குழந்தை நுண்ணறிவு படைத்த குழந்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதற்கடுத்து ஆசிரியர்களே டெர்மன் யார் சார்னா 1921 டெர்மன் வரையறுத்தார். டெர்மன் யார் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னாக்கா இவர் தான் ஐக்யூ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐக்யூ டிஸ்ட்ரிபியூஷன், நுண்ணறிவு பரவல், நுண்ணறிவு ஈவு பரவல். இதை குறிப்பிட்டது யாருன்னா டெர்மன். நுண்ணறிவு பரவல் ஈவை குறிப்பிட்டவர் டெர்மன். அப்போ இவர் எப்படி சார் வரையறுக்கிறார்னா சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒருவன் தன்னை தகவமைத்து கொள்ளக்கூடிய திறனை நுண்ணறிவு என்று வரையறுக்கிறார். அதனால் ஆசிரியர்களே இந்த வரையறையிலிருந்து வினாக்கள் கேட்கலாம். ஒன்று ஆல்பர்ட் பீனேவுடைய வரையறையை வினாவாக கேட்டு ஆப்ஷன் ஏபிசிடியில் கொடுக்கலாம். இல்லை சாம்டிஃபோர்டு அப்படி இல்லைன்னா வேக்ஸ்லர் அப்படி இல்லைனாக்கா டெர்மன் இவர்களிடமிருந்து நம்ம வினா கேட்கலாம். இதை சார்ந்து வரையறையை சார்ந்து பெரும்பாலும் வினாக்கள் அமைக்கிறாங்க. ஏன்னா சிலபஸில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தென்